அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக பாவ சோதனை எப்படி நம்முடைய வாழ்வில் கிரியை செய்து எப்படி நம்மை பாவத்துக்கு அடிமையாக்குகிறது என்ற அந்த சத்தியத்தை நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம். மறுபடியும் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1 மற்றும் 15 வசனங்கள். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்த்து வருகிறோம். பாவ சோதனை எப்படி ஒருவருடைய வாழ்விலே கிரியை செய்கிறது என்ற காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நாம் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டோம். அது என்னது? பாவ சோதனை என்றால் என்ன? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம். மார்க் 4:15 வசனம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொண்டோம். அது என்னது? பாவ சோதனை என்றால் என்ன அர்த்தம்? பிசாசு நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படும் வசனத்தை வந்து எடுத்து போடும்படி பிசாசு கிரியை செய்கிறானே, அந்த காரியத்தை தான் நாம் பாவ சோதனை என்று நாம் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அப்போ இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறதுக்கு பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம் என்னது? பாவம். அப்போ அந்த நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு அவ என்ன செய்கிறா? சோதனைகளை கொண்டு வருகிறா. அப்போ இந்த பாவ சோதனையினுடைய படிகள் அது எப்படி நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கிறது என்பதை நாம் இதுவரையிலும் தெளிவாக புரிந்து கொண்டோம். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பாருங்க பிசாசு நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதற்கு பாருங்க 3 காரியங்களை இந்த பாவ சோதனை 3 கட்டமாக நம்முடைய வாழ்வில் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. முதல் படி என்னது? தேவனை ஒருவர் அறிந்த பிறகு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவன் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லாமல் போகிறார்களே, அதுதான் பாவ சோதனை கிரியை செய்கிற முதல் படியாக இருக்கிறது. ஒருவர் தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லாமல் அவர் செய்த நன்மைகளை மறந்து போய் அவருக்குரிய துதியை செலுத்தாமல் போகிறாங்களே, அதான் முதல் படி. 2வது படி நாம் பார்த்தோம். அது என்னது? எப்போ ஒருவர் நன்றி சொல்லாமல் போகிறார்களோ, தேவனை மகிமைப்படுத்தாமல் போகிறார்களோ, அப்பொழுது பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஒருவருடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை குறித்த சந்தேகத்தை விதைக்கிறார். அது 2வது படி. ஒருவர் எப்போ கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார்களோ, இப்போ 3வது படியாக பாவ சோதனை எப்படி கிரியை செய்கிறது? இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை இப்போ எடுத்து போடுவதற்கு பிசாசு என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான். தேவன் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான். அப்போ நம்ம பார்த்தோம், கடந்த வாரம் வரைக்கும் நம்ம அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு பேசுகிற அந்த 5 பொய்களை நாம் தெளிவாக பார்த்தோம். முதல் பொய் என்னது? நீங்க பாவம் செய்தாலும் சாகவே சாவதில்லை. 2வது, நீங்க பாவம் செய்தால் ஏதோ ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிற ஒரு பொய். 3வது, தேவன் பொல்லாதவர் என்றும் அவர் நன்மைகளை விலக்கி வைக்கிறவர் என்றும் பேசுகிற ஒரு பொய். அதாவது தேவனை குறித்த ஒரு தப்பான படத்தை
பாருங்க, பிசாசு இருதயத்தில் விதைக்கும்படி பொய்யை பேசுகிறான். மூன்றாவது பொய் அது என்னது? தேவன் நன்மைகளை விலக்கி வைக்கிறவர் என்று பேசுகிற பொய். அடுத்தது நான்காவது பொய் என்னது? நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டாதான் ஏதோ தேவனோட சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவ சாயலா மாறுவீங்க என்று சொல்லுகிற ஒரு பொய். இறுதியாக ஐந்தாவது பொய் என்னது? அதுதான் எல்லா பொய்களையும் உச்சக்கட்ட பொய். அது என்னது? நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நன்மை தீமை அறிந்து தேவனை போலவே என்ன செய்திருவீங்க, ஆயிருவீங்க என்று சொல்லுகிற ஒரு பொய். அதாவது இனி தேவன் உங்களை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை உங்கள் இருதயத்தின் அந்த சிம்மாசனத்தில் தள்ளி விட்டு இனி நீயே உனக்கு உன் வாழ்க்கைக்கு நீ என்ன செய்யலாம், தேவனாக இருந்துக்கலாம், நீ உன் இஷ்டப்படி வாழலாம். இனி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கைக்கு நீயே ராஜா, நீ உன் இஷ்டப்படி என்ன செய் வாழு என்று சொல்லுகிற அந்த பாருங்க, அந்த மிகப்பெரிய பொய், இந்த ஐந்தாவது பொய். பாருங்க, இது எல்லாவற்றையும் நான் கடந்த வாரம் வரைக்கும் என்ன செய்தோம், தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இப்போ ஒரு தனி மனிதன் பாருங்க, இந்த 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 படிகளெல்லாம் கடந்து இப்படி பிசாசனுடைய இந்த சோதனை ஒவ்வொன்றுக்கும் இடம் கொடுக்கும்போது, நன்றி சொல்லாமல் போகும்போது, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும்போது, அவிசுவாசத்தை உண்டு பண்ணும்படி அவன் பேசுகிற அந்த 5 பொய்களுக்கு இடம் கொடுக்கும்போது, இப்போ இந்த வேளையில் என்ன ஆகிறது என்றால், எப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவன் மேல் சந்தேகப்படுகிறானோ, அப்போ அவனுடைய இருதயத்திலிருந்து பாருங்க, பிசாசு வசனத்தை என்ன செய்து விடுகிறான், எடுத்து போட்டு விடுகிறான். அந்த நிமிடத்தில் பாருங்க, கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறது, எடுத்து போடப்பட்டு விடுகிறது. பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம். இப்போ ஒருடைய இருதயத்திலிருந்து வசனம் எடுத்து போடப்பட்டுட்டா என்ன ஆகிறது பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு ஏன் ஒருடைய இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து போடுகிறானா? பாருங்க, இங்க எவ்வளவு அழகா சொல்லுகிறது. ஒருவர் வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து என்ன செய்கிறான், எடுத்து போடுகிறான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு ஏன் வசனத்தை திருடுறதுக்கு அவ்வளவு ரொம்ப தீவிரமா பாருங்க, ஏவாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் மனுஷனுடைய இருதயத்தில் எல்லா மனிதர்களுமே ஒரே சோதனைக்கு தான் உட்படுறாங்க. எல்லாரும் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தாமல் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கும்படிக்கு முதல் படியாக சோதிக்கப்படுறாங்க. அதுக்கு இடம் கொடுக்கும்போது அடுத்தது தேவனோட வார்த்தையின் மேல் சந்தேகம் வருகிறது. அடுத்தது தேவனுடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசத்தை உண்டாக்குகிறான். எல்லாரோட வாழ்விலும் இந்த 3 படிகளில் தான் பாருங்க பாவ சோதனை கிரியை செய்கிறது. பாருங்க, பிசாசு இப்படிதான் கிரியை செய்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவர் இதுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன ஆகுது, பிசாசு அவர்கள் இருதயத்திலிருந்து பாருங்க வசனத்தை எடுத்து போட்டு விடுகிறார். எடுத்து போடும்போது பாருங்க, அந்த மனிதன் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு போயிருது. குறிப்பாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த தலைப்பின் கீழ் இப்படி சொல்லலாம், தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து ஒருவர் பரிசுத்தமாகாதபடிக்கு பாருங்க, அவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணி விடுகிறான் பாருங்க, தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த அந்த வசனத்தை சரனுடைய இருதயத்தில் என்ன செய்து விடுகிறான், திருடி விடுகிறான். அப்போ எப்போ இருதயத்தில் இருக்கிற வசனம் பாருங்க பிசாசு எடுத்து விடுகிறானோ, எப்போ திருடி விடுகிறானோ, அப்போ பாருங்க அந்த வேளையில தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு தனி மனிதன் இப்போ தேவனுடைய பரிசுத்த பாதையிலிருந்து என்ன செய்கிறான், விலக ஆரம்பித்து விடுகிறான். தேவனுடைய பரிசுத்த பாதையிலிருந்து என்ன செய்து விடுகிறான், விலக ஆரம்பித்து விடுகிறான்.
அப்போ தேவ பிள்ளைகளே, இப்போ அதனாலதான் இன்றைக்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் சொல்லுவோம் பாருங்க. அங்கே சில வசனங்களின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட சில எச்சரிப்பின் வார்த்தைகளை நம்மோடு பேச விரும்புகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து, அவர்கள் எப்பொழுதும் வலிவு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே எபிரேயர் ஆசிரியர் 1ஆம் நூற்றாண்டிலே பாருங்க பல யூதர்கள் பாருங்க இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். ஆனா அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு தங்களுடைய விசுவாசத்துக்காக பல இந்த ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் பாருங்க தங்களுடைய விசுவாசத்துக்காக பல உபத்திரவங்களை சந்திச்சாங்க. அப்போ இந்த யூதர்களுக்கு ஒரு சோதனை வருது. சரி, நம்முடைய பழைய மார்க்கத்துக்கு என்ன செய்துருவோம், போயிடுவோம். எதுக்கு இந்த இயேசுவை போட்டு பின்பற்றிக்கிட்டு, இதனால நமக்கு நிறைய உபத்திரவம் தானே வருது அப்படின்னு சொல்லி அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு பின்வாங்குவதற்கு பாருங்க உபத்திரவத்தின் நிமித்தம் ரொம்ப சோதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த ஜனங்களுக்கு தான் எபிரேயர் ஆசிரியர் இந்த எபிரேய நிருபத்தை என்ன செய்கிறார், எழுதி பாருங்க அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவர்களோட என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, எகிப்திலிருந்து மோசேயின் தலைமையிலே எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த பாருங்க அந்த இஸ்ரேல் ஜனத்தின் சந்ததி வனாந்தரத்தில் என்ன செய்தார்கள், மாண்டு போனார்கள். அதுக்கு காரணம் என்ன, அதை வைத்துதான் இங்க பாருங்க எபிரேயர் ஆசிரியர் என்ன செய்கிறார், அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த பின்வாங்குவதற்கு அந்த சோதிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த பாருங்க அந்த யூத கிறிஸ்தவங்களுக்கு எழுதினது போல இன்றைக்கு பாருங்க இது எழுதப்பட்ட போது முதலாவது அவர்களுக்கு எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பாருங்க பலவிதமான பாவ சோதனைக்கு உட்பட்டு பலர் இன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே பலவிதமான பாவங்களிலே விழும்படியான நிலையில இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கை என்ன செய்கிறது இருக்கிறது. அநேகருக்குள்ளே பாருங்க ஆசீர்வாதம் வந்த உடனே பெருமை நிறைந்து இன்றைக்கு அநேகர் கர்த்தரை தேடுவது கிடையாது. அல்லது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தவுடன் இன்னைக்கு பலரும் ஆமாப்போ ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி எனக்கு என்ன கிடைக்குது, இவரை பின்பற்றி என் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் தான் ரொம்ப பெருகி போயிருக்கு, நான் எதுக்கு இனி அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் பாருங்க ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகுவதற்கு பலவிதமான விதத்தில் பிசாசு அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறான், சோதித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இயேசுவின் பேரில் அவிசுவாசம் உண்டாக்குவதற்கு பலவிதமான பொய்களை பிசாசு இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துக்குள்ள என்ன செய்கிறான், விதைக்க பார்க்குற. அப்போ இப்படி பலவிதமான சோதனைக்கு உட்படுகிற பாருங்க உங்களை பார்த்து தான் ஆவியானவர் இன்றைக்கு பாருங்க இந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். யார் நினைப்பூட்டுகிறார் பாருங்க, 7ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறாரு, எப்பா ஒரு காரியத்தை மறந்துடாத. என்னது, வனாந்தரத்திலே பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க தேவனை எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், கோபம் பூட்டிக்கிட்டே இருந்தாங்க. வனாந்தரத்தில் அவங்க நடந்து போகும்போது ஒவ்வொரு சவாலை சந்திக்கும் போதும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலை இருந்தது.
அடுத்தது உணவில்லாத சூழ்நிலை இருந்தது. இன்னொரு வேளையில் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணாவே சாப்பிட்டு அவங்க வாய் புளிச்சு போனதுனால கொஞ்சம் கறி சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்டுச்சு. இப்படி பாருங்க, வனாந்தரத்தில் பலவிதமான சோதனை. இன்னும் எதிரிகள் அவர்களுக்கு விரோதமாக வர பார்த்தார்கள். இப்படி பலவிதமான பாருங்க சோதனைகளை அவர்கள் வனாந்தரத்தில் எதிர்கொண்டார்கள். ஆனால் எதிர்கொண்ட போது என்னாச்சு பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்களா, சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாருங்க, ஒவ்வொரு சோதனையும் சந்திக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு எகிப்திலே செய்த அந்த அற்புதங்களையும் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாய் விடுதலையாக்கின அந்த நாளையும் நினைவு கூறாம ஒவ்வொரு முறையும் பாருங்க தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்து புலம்பி இப்படி பாருங்க அவங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து கொண்டே இருந்தாங்க. அப்போ அதை குறித்து தான் இங்கே பாருங்க எபிரேய ஆசிரியர் நினைப்பூட்டுகிறார். அவங்க அன்னைக்கு ஒவ்வொரு சோதனையும் வரும்போது தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் முறுமுறுத்து புலம்பி இப்படியாக பாருங்க அவர்கள் 40 வருஷமா தேவனுடைய கிரியை கண்டாலும் அவங்க ஒரு முறை கூட தேவனை விசுவாசிப்பதற்கு அவருடைய இருதயத்தை திருப்பாமல் எல்லா முறையும் தேவன் பேரிலே அவிசுவாசப்பட்டுக்கிட்டு தான் என்ன செய்தாங்க இருந்தாங்க. இப்படி இருந்ததுனால தான் கடைசியில் பாருங்க ஆண்டவர் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல், அதாவது இவங்க கானான் தேசத்துக்குள்ளே இனிமே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என்ன செய்து விட்டார், அவரோட கோபத்தில் ஆணையிட்டு விட்டார். இது நிமித்தம் பாருங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தின் பாருங்க கடைசி வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை இழந்து போனதுக்கு காரணமே என்ன, இவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இவர்கள் தேவனை விசுவாசிக்க மறுத்து அவர்கள் அவிசுவாசப்பட்டதுனால தான் கானான் தேசத்தை இழந்து போனார்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படி பாருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலையை குறித்து இந்த எபிரேயர் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நினைப்பூட்டி விட்டு இப்போ பாருங்க 12வது வசனத்துல நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். எப்பா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்ததை நினைச்சு பாரு. அவங்க ஆண்டவர் அவங்களோடு பேசின போது, ஆண்டவர் அவர்களை வழிநடத்தின போது, ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது அவங்க ஆண்டவரை நம்ப மறுத்தாங்க, அவர் பேர அவிசுவாசப்பட்டாங்க, இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. அதனால தான் வாழ்க்கையில் அவர்கள் அழிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க ஆண்டவர் பாருங்க இப்போ நம்மோடு கூட பேசுகிறார். டைரக்டா நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுறார். 12வது வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒவ்வொருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் நடந்ததை நினைப்பூட்டி இப்போ அதை வைத்து இப்போ அந்த சம்பவத்தை வைத்து இப்போ நம்மோடு கூட நேரடியா பாருங்க பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்க. பாருங்க பிசாசு இன்னைக்கு அநேகரோட உள்ளத்துக்குள்ள பொய்ய பேசி தேவன் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை குறித்து, அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்து, அவருடைய கட்டளைகளை குறித்து பிசாசு என்ன பண்றா, அவைகள் மேல் நாம் அவிசுவாசப்படும்படி, தேவன் பேரில் அவிசுவாசப்படும்படி அவன் என்ன செய்கிறா, தேவனுடைய சத்தியத்துக்கு நேர் முரண்பாடா எதிர்மறையா பாருங்க பொய்களை பேசி கொண்டிருக்கிறான். அநேகரோட உள்ளத்துல நீ பாவம் செய்தா என்ன, ஆண்டவர் பாவத்தின் சம்பளம் மரணம்னு அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் உண்மை கிடையாது.
நீ பாவம் செஞ்சாலும் சாகவே சாவதில்லை. நீ சும்மா அந்த பாவத்தை பண்ணு. நீ அந்த பகைக்கு இடம் கொடு, அவன் மேல பொறாமப்படு, அவனோட போய் சண்டை போடு. நீ சண்டை போட்டாலும் அதெல்லாம் என்ன, இப்போ சண்டை போட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. போ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ சண்டை போட்டாதான் நீ ஒரு பெரிய ஆளுன்னு அவனுக்கு என்ன செய்ய முடியும்? நிரூபிக்க முடியும். அவங்க எப்படி உன்னை பற்றி எப்படி சொல்லலாம்? நீ அவங்களோட சண்டை போட்டு நீ பெரிய ஆளுன்னு நிரூபி அப்படின்னு சொல்லி பாருங்க. பிசாசு இப்படி பிறரை பகைக்க பாருங்க, சண்டை போட பாருங்க, இப்படிப்பட்ட பகையின் எண்ணங்களை விதைத்து அது செஞ்சா பாருங்க, இவர்கள் தாங்கள் பெரிய ஆள் போல ஆயிடுவோம். அதாவது இப்படி நீ செஞ்சாதான் நீ பெரிய ஆள் நிரூபிக்க முடியும். நீ இப்படி பாவம் செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் ஆவதில்லை, சாவதில்லை இப்படின்னு சொல்லி, அது என்ன ஆண்டவர் ஒன்றை சொல்றது? நீ யாரையும் பகைக்க கூடாது, அன்பு கூறணும்னு என்ன சொல்றது? என்ன மன்னிக்கணும்னு சொல்றது? அதெல்லாம் போய், அதெல்லாம் நீ யாரையும் மன்னிக்க கூடாது, பகையை விட்டுறக்கூடாது. உன் தன்மானத்தை விட்டுறலாமா? அதை எப்படி நீ அவங்கள மன்னிக்கலாம்? இப்படின்னு சொல்லி பாருங்க, பிசாசு அநேகருடைய உள்ளத்துல பாருங்க இப்படிப்பட்ட பாருங்க கர்த்தருடைய வார்த்தை மேல் அவிசுவாசப்பட முடியும், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம போக முடியும், அவிசுவாசத்தை உண்டாக்கும் பொய்களை என்ன செய்கிறான்? நாட்களில் பேசிக்கொண்டே இருக்கிறான். அநேகரோட உள்ளத்துல தேவன் செய்த நன்மைகளை மறந்து போகும்படி பாருங்க நன்றி கெட்டவர்களாய் மாறும்படி பிசாசு என்ன பண்றான்? சோதித்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுகிறார்? அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நீங்க உட்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த இஸ்ரேல் ஜனங்களை போல என்ன பண்ணிடாத, இருதயத்தை அந்த பிசாசி சோதனைக்கு இடம் கொடுத்து இருதயத்தை கடினப்படுத்தி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. பிசாசின் இந்த பாவ சோதனைகளுக்கு என்ன செய்யறா? இடம் கொடுத்துறாதீங்க. இடம் கொடுத்தா பாருங்க, அன்னைக்கு ஏவாள் அந்த பிசாசனுடைய பொய்களுக்கு இடம் கொடுத்ததுனால அவளும் அந்த பழத்தை சாப்பிட்டு புருஷனுக்கும் அந்த பழத்தை கொடுத்து ஆதாம் ஏவாள் 2 பேரும் என்ன செய்தார்கள்? அன்றைக்கு பாவத்திலே விழுந்து பாருங்க அழிந்து போனார்கள். தேவன் கொடுத்த அந்த மகிமையான வாழ்வை இழந்து போனார்கள். ஏதேன் தோட்டத்தை இழந்து போனார்கள். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசனுடைய பாவ சோதனைக்கு இன்றைக்கு நீங்க உட்பட போது ஏவாளை போல அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. இஸ்ரேல் ஜனங்களை போல பிசாசனுடைய பொய்களை நம்பி உங்கள் இருதயத்தை என்ன செய்திடாதீங்க? கடினப்படுத்திடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. எபிரேயர் 3:13, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அடுத்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே உங்கள் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள். அதாவது என்ன இங்க பாருங்க, இங்க தான் நாம் ஏன் ஆலயத்துக்கு போகிறோம், ஏன் இப்படிப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளெல்லாம் கேட்கிறோம், அதனுடைய முக்கியத்துவத்தை பாருங்க இங்க வேத வசனம் நமக்கு சொல்லுது. பாருங்க, ஏன் டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஏன் டெய்லி ஜெபம் பண்ணணும், தனி ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் ஏன் அது இவ்வளோ முக்கியமா இருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்போது நாம் சொன்ன இந்த பாவ சோதனையின் படிகள் தேவன் நன்றி சொல்லாமல், அதாவது தேவன் செய்த நன்மைகளை மறந்து அவருக்கு நன்றி சொல்லாமல் போகும்படி, நன்றி கெட்டவர்களாய் மாறும்படி நாம் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் மேல் சந்தேகப்படுறதுக்கு சோதிக்கப்படுறோம்.
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசப்படுற சோதிக்கப்படுறோம். அப்போ இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளுக்கு இடம் கொடுத்து, அந்த பாவத்தின் வஞ்சனைகளுக்கு இடம் கொடுத்து, இஸ்ரேல் ஜனங்களை போல நம்ம இருதையும் கடினப்பட்டு நம்ம வாழ்க்கை அழிந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொரு நினைச்சிங்க புத்தி சொல்லுங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? டெய்லி பாருங்க, பைபிள் வாசிக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமா தேவனோட வார்த்தையை கேட்கும் போது, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நீங்க என்ன, உங்க வாழ்க்கையில என்ன நன்மை கிடைக்கிறது? தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பலப்படுத்தப்பட்டு இப்படிப்பட்ட சோதனைகளை மேற்கொள்வதற்கு, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாம பிசாசு பாவ சோதனையை கொண்டு வரும்போது இயேசுவின் நாமத்தில் அவைகளுக்கு எதிர்த்து நின்று பாவ சோதனையை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள். ஆதலால் இனி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாருங்க, கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்படி இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதன் மூலம் பாருங்க உங்கள் வாழ்வில கிரியை செய்து ஒவ்வொரு நாளும் வருகிற இந்த பாவ சோதனைகளை ஜெயிக்க தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பலப்படுத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு நாமத்தில் வருகிறப்பா, நல்ல கேட்டது நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்கு இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னீங்களே. அதனால ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு யார் யாரெல்லாம் இந்த வேளையில பிசாசின் பாவ சோதனை இடம் கொடுத்து, இந்த வேளையில யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் மேல் சந்தேகப்பட்டு அவரை விட்டு பின்வாங்குவதற்கு ஏதுவான அது அவிசுவாசம் உள்ள இருதயம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அந்த பாவத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். அவிசுவாசம் உள்ள இருதயத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இதனாலே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும்படி தங்களை மறுபடியும் அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் இந்த நாளில் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்ல, பைபிள் வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவரே உம்மை தேடுவதற்கு இந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. அதன் மூலம் இந்த பாவ சோதனைகளை ஜெயிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.